பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக கட்டுகளோடு, அநேக பாரத்தோடு, வியாகுலத்தோடு காணப்பட்டு கிடக்கிறீர்களா? என்னுடைய கட்டுகள் எப்பொழுது அறுக்கப்படும்? என்னுடைய வியாகுலங்கள் எப்பொழுது மாற்றப்படும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், என்னுடைய காரியத்தில் ஜெயம் கிடைக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுகள் அறுக்கப்படும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நாகும் 1:13 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய நுக கட்டுகளை நான் முறித்து உங்களை நான் விடுதலை செய்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். குடும்பங்களை வீழ்த்த வேண்டும், குடும்பங்களை அழிக்க வேண்டும், குடும்பங்களை பிரிவினை உண்டாக்க வேண்டும், குடும்பங்களுக்கு இடுக்கண் கொடுக்க வேண்டும், குடும்பங்களில் பொல்லாங்கனுடைய கிரியை அதிகமாய் செயல்பட வேண்டும், மாம்சத்தின் கிரியைகள் குடும்பங்களுக்குள் செயல்பட வேண்டும், குடும்பங்களை திசை திருப்ப வேண்டும். இப்படி பல வழிகளில் குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியை இன்று உலகத்தில் அநேக குடும்பங்களில் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த நுகத்தை, அந்த கட்டுகளை நான் முறியடிப்பேன். கர்த்தராகிய நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணும்போது சத்ருவின் ஆளுகை அங்கு இருப்பது கிடையாது, சத்ருவின் அதிகாரம் அங்கு செயல்படுவது கிடையாது. இருளின் அந்தகாரங்கள் வெளியேற்றப்படும். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது, வெளிச்சம் அங்கு பிரகாசிக்கும் போது இருளுக்கு அங்கு அதிகாரம் இல்லை. இருள் அங்கிருந்து விலக்கப்படும். இருள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வதில்லை. சத்ருவானவர் விலகி ஓடுவான் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொழிலுக்கு விரோதமாய் கட்டுகள் வைத்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டுகள் வைத்திருக்கலாம், திருமண தடை ஒரு கட்டாக இருக்கலாம், வியாதி ஒரு கட்டாக இருக்கலாம், பலவீனம் ஒரு கட்டாக இருக்கலாம். முன்னேற்ற பாதையில் போக விடாதபடிக்கு சத்ருவானவன் கட்டுகளை போட்டு தன் கால்களை பிடித்து இழுத்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களால் அநேக நேரங்களில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, இந்த கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த காரியத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். நான் ஓடி ஓடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன், ஆனாலும் என்னுடைய கட்டுகள் மாறவில்லையே என்று அநேகர் கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய கட்டுகளை அறுப்பதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு முன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே என் கட்டுகளை அறுக்கிறதற்கு நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீர் எங்கள் குடும்பத்தில் வாரும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டு, உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சிம்சோனுக்கு விரோதமாய் பொல்லாங்கனாகிய சத்துரு அநேக கண்ணிகளை விரித்தான். அவனை அநேக பாவத்துக்குள் இழுத்து கொண்டு வந்தான். அவனை கட்டி வைத்து விடலாம், அவனுடைய எல்லா காரியத்தையும் பறித்து கொண்டு விடலாம், இவனிடத்தில் எந்த வல்லமை இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பெலிஸ்திய வல்லமைகள் அவனை கட்டி போட்ட போதிலும் அவனுடைய கட்டுகளை உடைத்தறி
கண்டறிந்த தகப்பன் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இவன்தான் இதற்கு காரணம். இவனை அழித்தால் நாம் முன்னேறி விடலாம் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கை நீட்டி சொல்லியே உங்களை கட்டி வைத்திருக்கிறான் அல்லவோ, அந்த கட்டுகளை நான் அறுப்பேன். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் இந்த காலை பொழுதில் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் நுகக்கட்டுகளை நான் அறுப்பேன். யாராலும் இது அறுக்க முடியாது. இது மாந்திரீகம் செய்யப்பட்டது, இது பாவத்தினால் வந்தது, இது பாரம்பரியத்தினால் வந்தது, இது முன்னோர்கள் கொண்டு வந்த பாவம் என்று அநேகர் சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நான் முழு இரத்தத்தையும் சிந்தி என் பிள்ளைகளை நான் மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இனி சத்துரு கை சூண்ட முடியாது, இனி சத்துரு போராட முடியாது, இனி சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் என் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுகளை நுகங்களை அறுப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாத்தானிய சக்திகள் முறியடிக்கப்படட்டும், சத்ருவின் ஆளுகைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை எல்லாம் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே, இதை கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய, இதை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய, இதை கேட்டு வாஞ்சித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய தரிசனங்கள் அந்த குடும்பங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த குடும்பங்களின் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ருவின் ஆதிக்கங்களை முறியடித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே கூட இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இனி அந்த குடும்பங்களில் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது, சத்ருவின் ஆதிக்கங்கள் வந்துவிடக்கூடாது. தேவனுடைய வல்லமை அந்த குடும்பத்தில் வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.